வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எடுகஸ்ட். எடுகஸ்ட்னு என்னங்க? எடுகஸ்ட்டுங்கிறது ஆன்லைனில் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதில் பார்த்தோம்னா நமக்கு தேவையான எல்லா விதமான சாஃப்ட் ஸ்கில்ஸும் அவங்க கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் பற்றிய ப்ரோக்ராம்ஸ், எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, இதை பற்றி டீட்டெயில்ஸை நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கனவுகள் மெய்ப்பட. அப்படின்னா என்னங்க? இப்போ இருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா, வேலை கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. அதுக்கு என்னங்க பண்ணணும்? நம்ம விடாமுயற்சி, கடின உழைப்பு, திட்டமிடுதல், நல்ல நோக்கம், நல்ல அறிவு, இதெல்லாம் இருந்தால் மட்டும் போதுமா? அதையும் தாண்டி கனவுன்னு ஒன்று இருக்குனுங்க. அந்த கனவு எப்படி வரணும், அந்த கனவு எப்படி மெய்ப்பட வைக்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாங்க கனவு மெய்ப்பட வேண்டும். அப்படின்னு என்ன பார்த்திங்கன்னா, இதை பாரதி அடிக்கடி சொல்லியிருக்காருங்க. நம்ம பாரதி சொல்லியிருக்காரு, கனவு மெய்ப்பட வேண்டும், மனதில் நல்ல உறுதி வேண்டும்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இதை பற்றி அப்துல் கலாமும் பேசியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட கனவு மெய்ப்பட நம்ம என்னங்க செய்யணும்? கனவு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கனவும் நம்மளுக்கு ஒரு விதமான நம்மளுக்கு அன்றாட வேலைகள், நம்ம டெய்லியும் போகிறோம் இல்லைங்களா? போகிறோம் வரோம், வேலையை பார்க்குறோம். கனவுங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம தூங்குறப்பெல்லாம் வருது அது கனவு கிடையாதுங்க. கனவுன்னு பார்த்திங்கன்னா வெற்றி கொடுக்கணும், ஒரு முயற்சி கொடுக்கணும், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், ஒரு திட்டமிடல் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு கோலை செட் பண்ணணும். அந்த ஒரு கோலை செட் பண்ணி அதை பற்றியே நம்ம கனவு இருக்கணும். அந்த கனவுக்கு என்ன தேவை? விடாமுயற்சி, கடின உழைப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மனதை தேவையில்லாத அலைப்பாயம் பார்த்திங்களா, அதை நம்ம தடுக்க வேணுங்க. இதெல்லாம் செஞ்சோம்னா கனவுகள் மெய்ப்பட அப்படிங்கிற சொற்றொடர் நிச்சயமாக மெய்யாகவும் பார்க்கலாம்.